அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் எனக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கண்ணீரை இரத்தமாய்
உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, கிருபையாக கிருபையாக ஆண்டவரே அப்பா, இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் கூட அப்பா ஆண்டவரே, இந்த 45 ஆண்டுகளும் கர்த்தாவே அப்பா, இந்த ஆலயத்திலே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய மகிமையும் வெளிப்படுத்தின என் ராஜாதி ராஜா, இந்த நாளிலும் கூட இம்மட்டும் நாங்கள் சபையாக குடும்பமாக கடந்து வந்து என் தேவனுடைய நாமத்தை பாட நீங்கள் நடத்தி வந்த உங்கள் அற்புதமான வழிகளை நினைத்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள எனக்கும் எங்களுக்கும் நீங்கள் கொடுத்த ஆண்டவரே சரீரத்திலும் ஆத்மாவிலும் நீங்கள் கொடுத்த மகா பெரிய விடுதலைக்காக ஆண்டவரே, மகா பெரிய சுகத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மீதியான ஒவ்வொரு பகுதியிலும் எங்கள் பிரதான ஆசாரியர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இறங்கி பலத்த கிரியைகளை என் தகப்பன் நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கனோ மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம அப்படி நின்று ஒன்றுமாவே சங்கீதபதி வாசிப்போம். பாஸ்டர் டேவிட் மிகிலன் அவர்கள் முன்பதாக சங்கீதம் 116 வாசிக்க மாறி மாறி வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 116வது சங்கீதம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் பழைய ஏற்பாட்டில் 743வது பக்கம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூர்கிறேன். மரண கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நான் உமக்கு மூலாக சோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமின் உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் உட்காரலாம். பாஸ்டர் அற்பராஜ் அவர்கள் சங்கீதத்திலிருந்து நமக்கு தியானத்துக்கு நிறைய நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த 12ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும்போது வாசிக்க வேண்டாம், வெகு சொற்பமான நேரம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. அடுத்து அதற்கு பதில் அவரே தருகிறார். என் ரட்சிப்பின் பாத்திரம், என் ரட்சிப்பின் பாத்திரம் என்றால் என் முழு சரீரத்தோடு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து நான் அவரை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அவர் என்னத்தை செய்தார்ன்றதை தான் சொற்ப நிமிஷத்தில் அப்படி என்னத்தை செய்தார், அவர் எப்படிப்பட்டவர், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தேன், அதை தான் இந்த சங்கீதக்காரன். இது அவர் ஒரு பயங்கரமான ஒரு மரண கட்டு போன்ற சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்த பொழுது எழுதினதான ஒரு சங்கீதம். இப்போது நாம் 45 நாள், அந்த 40 நாள் உபவாச ஜெபத்தை நாம் கடந்து வந்தோம். அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளே இருந்திருக்கலாம். நீங்கள் கட்டுகள் எடுத்துக்கொண்டால் 10 கட்டுகளுக்கு மேலே இருக்குது.
நாய்க்கட்டு, பேய்க்கட்டு, ஜாதிக்கட்டு, சூனியக்கட்டு, மந்திரக்கட்டு, பாவக்கட்டு, சாபக்கட்டு, குடும்பக்கட்டு, நோய்க்கட்டு, சொல்லிகிட்டே போகலாம். இவ்வளோ கட்டுகளையும் அந்த பலவீனப்படுத்தும் ஸ்திரீயை பார்த்து சொன்னார், 18 வருஷமாய் கட்டியிருந்த அந்த ஸ்திரீ என்று. 18 வருஷம் அந்த மரண உபாதைகளின் கட்டுகளில் இருந்து அவள் வெளியே வரவில்லை. இதை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்னத்தை செய்தார்? முதல் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டபடியினால் அவரில் அன்பு கூறுகிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இப்பொழுது ஆராதனை செய்ய இருக்கிறோம். அன்பு கூர்ந்து அவர் செய்த அந்த நன்மையில் பெரிய நன்மை, எனக்கு என்ன செய்தார்? என் சத்தத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் தமது செவியை என் பக்கமாய் சாய்த்தார். நான் அவர் எப்பொழுது சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்பார் என்று பொறுமையோடு, 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பார்க்கும்பொழுது, பொறுமையோடு நான் காத்திருந்தேன். அவர் என்னிடமா சாஞ்சிட்டார். கரங்களை வச்சு ஆமேன் சொல்லுங்க. நம்ம பக்கம் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமேன். நம்மிடமாய் நாம தான் அவர் சார்பில் விழணும். ஆனால் அவரே என் கூப்பிடுதலுக்கு என்னிடமாய் சாய்ந்தபடியினால் என்ன செய்வேன்? நான் உயிருள்ள வரைக்கும், அல்லேலூயா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவரையே தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. இதுதான் ஜெபத்தை கேட்டதுக்கு நாம் ஒரு காணிக்கையை பண்ணி பேஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், என் சரீரத்தில் அவரை மகிமைப்படுத்தணும். என் ஆவி ஆத்ம சரீரம் அவரை உயர்த்தணும். நான் தொழுது கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினாலே அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நல்லவர். இந்த 3, 4, 5, 6 3, 4 பார்க்கும் பொழுது அவர் எந்த நிலையில் இருந்தார்? சில வசனங்களில் உள்ள குறிப்பிடுகிறார். வாசியுங்கள். 3ஆம் வசனம். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. நன்றாய் பாருங்கள். பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் நான் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். செய்த பிறகு தொழுது கொண்டதை சொல்லியிருந்தாலும், அந்த கட்டுகள், உபத்திரவங்கள், அந்த சஞ்சலங்கள், இக்கட்டுகள் இருந்த நேரத்திலேயே அவர் சார்பில் விழுந்து அவரை தொழுதார். சஞ்சலத்தில் தொழுக வராது. நாம் ஏதாவது ஒரு நன்மை செய்தால் ஒரு ஸ்தோத்திர கூட்டம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய நல்ல ஒரு இது என்ன தெரியுமா? அதாவது அவங்க செய்கிறத பிரச்சனை வர்றதுக்கு முன்பாகவே, பிரச்சனையில் இருக்கும் பொழுது துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யுத்தத்தில் வெற்றி பெற்ற பிறகு துதித்தாங்க பெறாக்கள். ஆனால் யுத்தம் தொடங்குவதற்கு முன்பதாகவே துதி செய்ய தொடங்கினார்களாம். அப்போ நம்ம அந்த சீக்ரெட் அவங்களுக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி தெரியுது? ஆனால் செய்த பின்பு ஒரு நன்றி கூட்டம், ஒரு ஸ்தோத்திர கூட்டம், ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வைக்கிறோம். ஆனால் அவர் பாருங்க, அந்த சூழ்நிலையில் கெஞ்சி இருக்கிறார். அடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை கூட வாசிங்கள். 16ஆம் வசனத்தை வாசிங்கள். அடியேன் நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாக இருக்கிறேன். அப்போ ஊழியக்காரனுக்கு கட்டுகள் வருமா? கட்ட பாப்பான். பவுலும் சீலாவும் ஊழியம் செய்ததுனால தொழுவத்தில் கட்டி வச்சுட்டான். வாயை கட்ட முடிஞ்சுதா? வாயை கட்ட முடியுமா அவனால்? முடியாது. நம்ம வாயை கட்ட முடியாது. ஏன்னா அதில் துதி வருது. அல்லேலூயா. அதை கட்டுறதுக்காக தான் இதெல்லாம் அவன் செய்வான். ஆனால் அவர்கள் துதித்து கர்த்தரை பாடி ஜெபம் பண்ணினார்கள். கட்டுகளை அழுத்த விட்டார். ஆமென் சொல்லுங்க. தானாய் கழண்டு விழுந்தது. தானாக சிறைச்சாலையில் அந்த நாட்களில் தானாய் திறந்தது. காரணம், கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால் இந்த சூழ்நிலையில் அவர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார், நான் என்னத்தை செலுத்துவேன்னு சொன்னார். அடுத்து அவர் என்னத்தை அவர் அப்படி செய்தார்ன்றதை பார்த்துட்டோம். இப்போ பாருங்க அவர் எப்படிப்பட்டவர். 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்தேன், என்னை ரட்சித்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் கிருபையும் நீதியும் உள்ளவர். என்னிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். அது தாவீதின் இடத்தில் இருந்தது. அல்லேலூயா. அங்கே பாருங்க, அவர் கபடற்றவர்களை காக்கிறார். கபடற்றவர்கள்
அதாவது சர்ப்பத்தை போல வினாவும் இருக்கணும், புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் இருக்கணும். இந்த சர்ப்பம் பாருங்க, எடுத்ததுமே யாரையும் போடாது. இந்த சத்தம் நான் நிறைய கேட்டிருக்கேன். பாம்புகள் அதிகமாக இருந்த பகுதியில் ஊழியம் செய்தேன். ஏதோ சத்தம் கேட்குது, அதுதான் அது பயமுறுத்துறது. சர்ப்பத்தை போல ஒரு வீணா, ஆனால் புறாக்களை போல கபடற்றது. புறாக்களுக்கு அந்த பிச்சு கிடையாது, அது கபடற்றது. அப்போ ஒரு கபடற்ற ஒரு வாழ்க்கை. அது பாருங்க, மெலிந்த அவர் என்னை ரட்சித்தார். இந்த சூழ்நிலை ஒரு ஊழியக்காரன் கடந்து வந்தார். அவர்தான் யோனா. அவர் தேவ சித்தத்தை மீறி, அவருடைய சத்தத்தை கேட்டும் சித்தத்தை மீறி போனபடியினால் அவர் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். எங்கிருந்து பண்ணுகிறார்? மீனின் வயிற்றிலிருந்து. மீனின் வயிற்றிலிருந்து அவர் ரூட்டை மாத்துறாரு. கர்த்தர் போட்ட ரூட்டை அவர் மாற்றவே இல்லை. எப்படியா இருந்தாலும் அவனை கொண்டு வந்து அங்கே தான் போடுவார். ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் ஐயா அடிக்கடி சொல்லுவார், இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் சிட்டியை எதிர்பார்க்குறாங்க. சிட்டி மினிஸ்ட்ரி, வில்லேஜ் மினிஸ்ட்ரியை செய்யறது கிடையாது. அவருக்கு அந்த நினைவை எப்படி இருந்ததோ, இவர் இரக்கம் உள்ளவர், இவர் நீதி உள்ளவர், கடைசியில் இவர் இறங்கிடுவார், முன்னமே எனக்கு தெரியும்லாம் சொல்கிறார். ஆனால் அவர் ஒரு 2 வார்த்தை சொல்கிறார் பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை சீக்கிரம் வாசிங்கள். 5 நிமிடத்தில். அந்த மீனின் வயிற்றில் இருந்து கர்த்தர் ஆயத்தம் பண்ணின அந்த மீனின் வயிற்றில் அவனை காக்கும்படிக்கு ஆயத்தம் பண்ணின அந்த மீனின் வயிற்றில் அவனை உருவாக்கும்படி, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியும்படி அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என்ன செய்தான்? விண்ணப்பம் பண்ணினான். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். எங்க இருந்து உத்தரவு அருளினார்? மீனின் வயிற்றில் இருக்கும்பொழுது அவருடைய உத்தரவு வருகிறது. ஆனா கடல்ல போடுன்னு சொன்னது யாரு? யோனாதான். மாலுமிகள் போட்டார்களா? இல்லை. கர்த்தர் அதை அனுமதித்தாரா? இல்லை. இவன் நான் சாகதான் வேணும், இந்த ஊழியமே வேண்டாம், என்னை தூக்கி கடலில் போட்டிங்கன்னா உங்கள் கொந்தளிப்பு. ஃபஸ்ட்டு சுனாமியே இப்படி ஒரு கீழ்ப்படியாத ஊழியக்காரனால தான் வந்தது. கொந்தளிப்பே கப்பலே கவிழுகிற அளவுக்கு. இப்போ கவனிங்க, இவர் அங்கேருந்து எப்படி சொல்கிறாருன்னா, அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 7ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லை, 4ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆனால் இன்னமும் என்ன செய்வேன்? அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் போய் அவரை தள்ளின விதத்தை, அவர் தள்ளப்பட்ட நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அந்த சூழ்நிலையிலிருந்து அவரை கூப்பிட்ட பொழுது அங்கிருந்து பரிசுத்த ஆலயத்தின் அப்புறம் என்ன செய்தார்? இவரை கொண்டு தான் அந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார். என்ன நாங்கள் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9-10 வாசிப்போம், நாம் ஜெபம் பண்ண போவோம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், செலுத்துவேன் ரட்சிப்பு. கர்த்தருடைய கரங்களை வச்சு ஆமேன்னு சொல்லுவோம். இப்போ இங்க பாருங்க, கர்த்தர் மீனுக்கு என்ன செய்தார்? கட்டளையிட்டார். அது யோனாவை என்ன செய்தது? இப்போ அந்த சங்கீதம் 116 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணிடும். எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ளுவேன், பொருத்தனையை எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ மாஸ்டர். பரலோக பிதாவே, எங்கள் சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, இன்னமும் உம்முடைய ஆலயத்தை நோக்க, எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, மரண கட்டுகளிலிருந்து இக்கட்டுகளிலிருந்து 40 நாள் உபவாச ஜபத்தில் எங்களை விடுவித்தீரப்பா. நோய் கட்டுகளிலிருந்து விடுவித்திருக்கிறேன், சாப கட்டிலிருந்து விடுவித்திருக்கிறேன். தொடர்ந்து எங்களை நேர் விடுதலையோடு நடத்தும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் துதித்து தொழுது கொண்டு உமக்கு நாங்கள் செய்த பொருத்தனை நிறைவேற்ற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். அருமையான சகோதரி எபினேசர் நம்மை ஆராதிக்குள் நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட்.
எல்லாரும் துதிப்போமா ஒரு சில நிமிடங்கள். ஹல்லேலூயா. அவர் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஒரு தகப்பனை போல சுமந்து வந்திருக்கிறார். நம்மை எல்லா பாதைகளிலும் கர்த்தர் ஒருவரே நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் நிர்மூலமாகாமல் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம், ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களை அதிசயமாய் நடத்தி வந்தீர் ஆண்டவரே. ஒரு குறைவில்லாமல் நடத்தி வந்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல். எல்லா சபையாராக இணைந்து நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுமா. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. எங்களை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ரெண்டு கையை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி. சுமந்தீரே நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கரு போல காத்தீரே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒன்றுமே இல்லாம துவங்கணும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தினால் எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. சொல்லுமா. நான் ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல். அவரை நோக்கி சொல்லும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. எங்களை கைவிடாத தெய்வம் நீர் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. உள்ளத்தினால் நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கரு போல காத்தீரே. கடைசியா சொல்லுமா. நன்றி, 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, நன்றி, நன்றி. கரு போல காத்தீரே. எல்லாம் நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு கரு போல காத்து வந்தீரே. எங்களை சிதையாமல் நடத்தினீரே. எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். நின்ற வண்ணமாகவே அருமையான சகோதரர் பெனிமின் அவர்கள் முன்பதாவது பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது நன்றி சொல்லி பாடினோம். ஆண்டவர் செய்து வந்த நடத்தி வந்த இந்த 45 வருஷ காலம் கர்த்தர் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய ஊழியத்தில், சபையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி
ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். பெனியமன் அவர்கள் ஜெபிப்பாங்க. நேசிக்க நல்ல பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எப்பொழுதும் எங்களுக்கு செவி கொடுக்கும் என்பதை அறிந்து ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அழைத்தவர் நீங்க, ஆண்டவரே, தரிசனம் தந்தவர் நீங்க, ஆண்டவரே, தகப்பனே, 45 காலங்களாக ஆண்டவரே, அப்பா 45 வருஷமாக ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தை ஆண்டவரே அருமையாக நீங்க நடத்தி வந்திருக்கிறீங்க. அந்த மகாபெரிய கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷ விதமாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷங்களும் ஆண்டவரே அருமையாக நடத்தி வந்திருக்கிறீங்க. அதற்காக உங்க சமூகத்தை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா ஜனங்கள் பிழைக்கும்படி ஆண்டவரே, அப்பா சத்தியத்திலும் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் வளரும்படி தகப்பனே நீங்க இரக்கம் செய்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், நன்றி. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துக்குள்ள வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீங்க. அதற்காக நன்றி, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா இந்த ஊழியத்தை ஆண்டவரே, அப்பா உண்மை உத்தமமாய் செய்யத்தக்கதாக ஆண்டவரே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் நீங்க நிரப்பினதற்காக உங்க சமூகத்தை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சாலை மினிஸ்ட்ரியில் ஆண்டவரே அநேக ஊழியக்காரர்கள் எழும்பும்படி கர்த்தர் கிருபை செய்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக ஊழியக்காரர்களை போஷிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக சபைகள் கட்டும்படி ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் செய்ததற்காக ஸ்தோத்திரிக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா இந்த ஊழியம் ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே அருமையாக நடத்தி வருகிறீங்க. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா மனுஷ கண்கள் தயவு கிடைக்க பண்ணீங்க. ஆண்டவரே, அரசாங்கத்தில் ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு வாய்ப்புகளின் சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் நீங்க ஏற்படுத்தி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா உமது வார்த்தை சொல்லி இருக்கிற பிரகாரம் ஆண்டவரே வசனம் விருத்தி அடைந்து சீசருடைய தொகை பெருகின என்று சொன்னது போல ஆண்டவரே, அப்பா இந்த சாலை மினிஸ்ட்ரியில் ஆண்டவரே, அப்பா இந்த ஊழியத்தில் ஆண்டவரே அநேக ஜனங்கள் பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா உமது வார்த்தையினால் ஆண்டவரே, அப்பா ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் பிழைக்கவும் ஆண்டவரே, பெருகவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவரே, சத்தியத்தில் நிலை கொண்டு இருக்கவும் கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷ விதமாக ஆண்டவரே, தகப்பனே, இந்த ஆண்டவரே இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் ஆண்டவரே, அப்பா இந்த ஆலய பிரதிஷ்டை கூட்டத்துக்காக ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜெபித்தது உண்டு. ஆண்டவரே, அப்பா அந்த கடந்த 40 நாள் உபவாச நாட்களிலும் ஆண்டவரே, தகப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அற்புதத்தை செய்து விட்டதற்காக உங்க சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷ விதமாக ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விதமான ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே தேவனுடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷ விதமாக ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே, அப்பா எங்கள் சபையார்களில் ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே, தகப்பனே, உங்கள் சொந்த சம்பத்தாக நீர் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா இப்பொழுது அந்த அக்கினியினால ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மிதமான ஒவ்வொரு பாகத்திலும் ஆண்டவரே தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இந்த ஊழியத்தில் ஆண்டவரே, அப்பா இந்த ஸ்தலத்தின் வழிபடுத்த ஏறுகிற ஒவ்வொரு பேரும் மேலையும் தேவனுடைய கிருபை இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிதமான ஒவ்வொரு பாகத்திலும் ஆண்டவரே, அப்பா உமது வார்த்தை சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே விசேஷ விதமாக ஆண்டவரே, அப்பா இந்த சாலை ஊழியத்தில் தலைமையா இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா அந்த சாலை மினிஸ்ட்ரிஸ் ஆண்டவரே, அப்பா உபகாமம் 31:5 படி ஆண்டவரே, தகப்பனே, அப்பா ஆண்டவரே சகல விதமான ஆண்டவரே இந்த ஊழியத்தை நேர்த்தியாய் செய்யத்தக்கதாக ஆண்டவரே, தகப்பனே, இரக்கம் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷ விதமாக ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா அந்த ஊழியத்தில் இன்னும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் ஆண்டவரே சபையார்கள் நடுவில் ஆண்டவரே பெரிய அற்புதத்தை அதிசயத்தை கர்த்தர் செய்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுங்க. மிதமான ஒவ்வொரு பாகத்திலும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்மள உட்கார்வோம். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது தோப்பூர் சர்ச் ஆஃப் சாலேம் சபையின் சார்பில் அவர்கள் ஒரு விசேஷத்தை பாடல் பாடுவார்கள். சீக்கிரமாக வாங்க. கர்த்தரை அதிகமாக ஆசைப்பார். இந்த நாளிலும் கூட தாயின் கருவில் தேர்ந்தெடுத்த குழந்தையை போல இந்த சபை உருவான நாளிலிருந்து இந்நாள் மட்டும் கர்த்தர் பாதுகாத்து போஷித்து வழிநடத்தி வருகிற அந்த மேன்மையை எண்ணி எங்களுக்கும் எங்கள் கிளை சபைக்கு ஒரு நல்ல தலைமை சபையையும் நல்ல தகப்பனையும் தந்த கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றே. தாயின் கருவில் தோன்றின
வழிநடத்தி வந்தாரே. உள்ளங்கைகளில் என்னை வரைந்து என்னை கண்மணி போல் என்னை காக்கின்றே. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் எல்லாரும் சேர்ந்து கடைசி முறையாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நன்றி. ஆண்டவர்கள் அதிகமாய் ஆசிரிப்பார். இப்பொழுது வரவேற்புரை. இணையா வரவேற்புரை நடுவுலையா அப்படின்னு சொல்லி, ஏன்னா எல்லாரும் வந்த பிற்பாடு தான் வரவேற்புரை சொல்கிறது நியாயமான காரியம். எங்களுடைய சாலேமின் கவிஞர், லேலுயா லேலுயா சொல்ல மாட்டேங்கிறீங்க, சாலேமின் கவிஞர், கவிதை கவிஞர், இலக்கணம் இலக்கியத்துக்கு ஒரு இலக்கணமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்னுடைய 2வது மகள் தோப்பூர் பாஸ்ரமா. இப்பொழுது வரவேற்பு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு என்னும் பெயரில் இம்மண்ணில் வெளிப்பட்டு தமது சுய இரத்தத்தால் சபையை சம்பாதித்து தாம் சம்பாதித்த சபையின் பிரதான ஆசாரியராய் அவரே இருந்து திருவசனத்தால் போஷித்து பரிசுத்த ஆவியால் வழிநடத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வலுவாமல் காப்பாற்றி கரை திரையற்ற திருச்சபையாய் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி சபையாய் நடத்தி வருகிறார். அவர் செயல்பாட்டின் முன்னோட்டம்தான் திருப்பரங்குன்றம் சர்ச் ஆஃப் சாலேம் திருச்சபையும். அவர் செயல்பாட்டின் முன்னோட்டம்தான் திருப்பரங்குன்றம் சர்ச் ஆஃப் சாலேம் திருச்சபையும். மலைகளும் குன்றுகளும் ரட்சிக்கும் என வழி தேடி வருவோர்க்கு விடிவெள்ளியாய், மலைகளும் குன்றும் ரட்சிக்கும் என வழி தேடி வருவோர்க்கு விடிவெளியாய், ஆதீனத்தில் பிதாவின் தரிசன வெளிப்பாடாய், சீவளப்பேரியில் வைராக்கியமான விக்கிரக குடும்ப பின்னணியில் வாழ்ந்த வேலுச்சாமியை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். வாழ்வின் பல ஓட்டத்தில் இனி வாழ வேண்டுமா என பசுமலை பகுதியில் தொழிற்கல்வி பயிலும் நேரத்தில் நீயும் வாழு, உன்னால் பலருக்கு வாழ்வளிக்க என்னால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் நீதான் என்று தெரிந்தெடுக்கப்பட்டவர் இந்த வேலுச்சாமி. தொட்டார், பாவங்களை கழுவினார், தெரிந்தெடுத்தார், பிரித்தெடுத்தார், உடைத்தார், உருமாற்றினார், உன்னத பணிக்கு அழைத்தார் வேதமணியாய். தொட்டார், பாவங்களை கழுவினார், தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்தார், உடைத்தார், உருமாற்றினார், உன்னத பணிக்கு அழைத்தார் வேதமணியாய். பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலில் பரிசுத்தவான்களிடம் அடங்கி இருந்து அழைப்பை பெற்று தன் மீது வைக்கப்பட்ட தரிசனம் உணர்ந்து எதையும் எதிர்பார்க்காமல் தேவனை மட்டுமே சார்ந்து கொண்டு வேதாகமம் சிறிய பெட்டியுடன் திருப்பரங்குன்றம் வந்தவர் சகோதரர் வேதமணி. அடிகள் உதைகள் அவமானம் திருப்பரங்குன்ற ஊழியத்தில் கிடைத்த வெகுமானங்கள். அடிகள் உதைகள் அவமானம் திருப்பரங்குன்ற ஊழியத்தில் கிடைத்த வெகுமானங்கள். உண்மையுள்ளவர் என ஊழியம் செய்ததால் 5 பாட்டிமார்கள் வேப்பமரம் கிடைத்தது. தரிசனம் மாத்திரமே நோக்கி ஓடியதால் தனியே இருந்த பாஸ்டர் வேதமணிக்கு அதே போதகரை
அதே ஊழியத்திற்கு மறைமுகமாய் எதிர்ப்பாய் நின்ற பின்னியம்மாளை கர்த்தர் தொட்டார். திருப்பரங்குன்றம் ஊழியத்தின் சார்லஸ் பென்னியாய் கர்த்தர் உருமாற்றினார். தாசரோடு இணைத்தார். வருடத்தின் சுழற்சியில் 4 பிள்ளைகளை ஆத்துமாக்களை தந்து தரிசன பூமியாம் சன்னதி தெருவில் சபை அமைக்க உதவி செய்து ஆலமர விழுதுகளாய் பல கிளைகள் கண்டு தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இந்த 45 ஆண்டு சுழற்சியில் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இந்த 45 ஆண்டு சுழற்சியில் நல்ல போர் சேவகனாய் நிலைத்திருந்ததால் செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டார் டாக்டர் ரெவரண்ட் வேதமணி அவர்களையும் இத்திருச்சபையையும். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் நாட்களாய் இதே திருப்பரங்குன்றத்தில் 35 வருடம் 40 நாள் உபவாச ஜெபத்தால் தன்னிலை மாறாமல் பிரம்மாண்டமாய் பிரகாசமாய் அநேகருக்கு சமாதானத்தின் பேழையாய் சர்ச் ஆஃப் சாலேம் திகழவும் ஜெபத்தின் முடிவில் பண்டிகையை ஆசரிக்கும் இந்நன்னாளில் தேவன் சபையை அடுத்த நகர்விற்கு அழைத்து செல்ல சித்தம் கொண்ட ஆவியானவர் வேத பண்டிதர் பாஸ்டர் சாம் குமார் அவர்களை இங்கு கொண்டு வந்தார். நம்மை சம்பத்தாய் தேர்ந்தெடுத்தார் என முதல் நாளிலும் அக்கினி போட வந்தேன் என நம்மோடு நேற்று திருவலம் பற்றி பண்டிகையின் கடைசி நாளாம் என்று தலைமை சபை கண்காணிகள், மூப்பர்கள், நிர்வாகிகள் மற்றும் மதுரையில் தேவ கிருபையால் சாலேமின் 6 கிளை சபைகளும் சபை போதகர்கள், போதகர் குடும்பத்தினர் மற்றும் விசுவாசிகளையும் பண்டிகையின் ஆசீர்வாதத்தில் பங்கேற்க இச்சபையில் உருவாகி சபைக்கும் கர்த்தருக்கும் சாட்சியாய் பல இடங்களில் வாழ்ந்து இன்று இச்சபையின் மீது கொண்ட அலாதி நேசத்தால் வந்திருக்கும் போதகர்கள், விசுவாசிகள், நண்பர்கள் மற்றும் இத்திருச்சபையில் கூடியிருக்கும் தேவ பிள்ளைகள் அனைவரையும் சாலேம் திருச்சபையின் தலைமை போதகர் மற்றும் இத்திருச்சபையின் நிர்வாக குழுவின் சார்பாக உங்களை தேவாலயத்தின் நன்மையால் கர்த்தர்தாமே நிரப்புவாராக என்று வரவேற்கிறேன். கடந்து வந்த பாதைகளை ஒரு சில வரிகளிலே நினைப்பூட்டி தேவனுக்கு நன்றி காணிக்கை செலுத்தும்படியான ஒரு கவிதை வாசிக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. முதலாவது நம்முடைய மூத்த சகோதரியும் முழு நேரமாய் கர்த்தருடைய ஊழியத்தில் இணைந்து இந்த சாலேம் ஊழியத்தில் செயல்படுகிற அருமையான சகோதரி ரூத் அவர்கள் நம்முடைய தலைமை சபைக்காக, தலைமை சபையின் மக்களுடைய ஆவிக்குரிய சரீர ஆசீர்வாதத்துக்காக, அதே போல் கிளை சபைகளுக்காக, கிளை சபையில் ஊழியக்காரர்களுக்காக, விசுவாச மக்களுடைய பெருக்கத்துக்காக, சபைகள் இன்னும் வளர்ந்து பெருகி விருத்தி அடையும்படியாக ஜெபிப்பார்கள். எல்லாரும் இருந்த வண்ணமாகவே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டோடு சமத்தில் இணைந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ராஜா, துதிக்கி பாத்திரரே மெய் துதிக்கிறோம்ப்பா. சகல சிருஷ்டிக்கு எஜமானரே மெய் துதிக்கிறோம்ப்பா. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த 45வது அப்போ ஆலய பிரதிஷ்டை ஆராதனையில் ஆண்டவரே எங்களுடைய தலைமை சபையில் இருக்கிற விசுவாச மக்களுக்காகவும், கிளை சபையில் இருக்கிற விசுவாச மக்களுக்காகவும் அப்பா இம்மட்டும் நீங்கள் நடத்தி வந்த மகா பெரிய கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவிக்குரிய காரியத்தில் ராஜா நாங்களும்ப்பா எங்களுடைய சபை மக்கள் நாளுக்கு நாள் ராஜா வளர பெருக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஜெபத்தில், வேத வாசிப்பில், ஆலயப்புறம் கடந்து செல்லுகிற காரியத்தில் ஆண்டவரே உமக்கு ஊழியர் செய்கிற காரியத்தில் ராஜா உண்மை உத்தரவாதம் உள்ள பிள்ளைகளாய் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் இம்மட்டும் நடத்தின தெய்வம் இனி வருகிற நாட்களிலும் அப்படியாய் நீங்கள் எங்களை நடத்தப் போகிற மகா பெரிய கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஞானஸ்தானம் பெறாத பிள்ளைகள் இந்த நாளிலே ஞானஸ்தானத்துக்கு என்று அர்ப்பணிக்கவும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா பெற்று ஆண்டவரே அனல் மூட்டி எழுப்பும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரும் ராஜா இந்த நாளிலே ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை, அக்கினி மலையை பெற்று கடந்து செல்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திறப்பின் வாசல் என்று ஜெபிக்கிறவர்களாய் இந்த ஊழியக்காரருடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் ஊழியத்தில் ஊர் ஆரோன்னு போல ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க, ஊழியத்துக்கு கொடுக்க தாங்க அப்படியாக ராஜா நாளுக்கு நாள் ராஜா எங்களுடைய தலைமை சபையில் இருக்கிற விசுவாச மக்களும், கிளை சபையில் இருக்கிற விசுவாச மக்களும் ஆவிக்குரிய காரியத்தில்
வளர பெருக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்களை ரட்சித்ததை எண்ணி பார்த்து ராஜா ஒவ்வொரு நாளும் பயத்தோடு நடுக்கத்தோடு எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இருக்கிற இடத்துல சாட்சிகளாய், அற்புதங்களாய், அடையாளங்களாய், அநேகரால் வாசித்தறியப்படத்தக்க நிருபங்களாய், அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய், அநேகருக்கு உப்பாய் எங்களை ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே இம்மட்டும் நடத்தின தெய்வம் இனி வருகிற நாட்களிலும் அப்படியாய் நீர் நடத்த போகிற மகா பெரிய கிருபைக்காய், இரக்கத்துக்காய், தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்யா. எந்த விதத்தில் ஆண்டவரே உங்களுடைய தலைமை சபையிலும் கிளை சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர், கன்னியர், முதியோர் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்து பெருகவும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாவை தரிசிக்க முடியாது என்ற வார்த்தையின் பிரகாரம் எந்த ஸ்தானத்திலும் அப்பா நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் தாமே உங்களுடைய ஜனங்களை ஆண்டவரே இந்த நாளிலே ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ச்சி அடைந்த நாங்கள் சரீர பிரகாரமாய் அப்பா மத்தேயு 6:33 சொல்லப்பட்ட பிரகாரம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக சரீர பிரகாரமான காரியத்தில் நான் அப்பா எங்களுடைய சபை மக்கள் நாளுக்கு நாள் வளர பெருக ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீங்க அப்படி செய்து உடைய நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காய், தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அது போல ராஜா உடைய தலைமை சபை ஊழியக்கார மகனுக்காய், மகளுக்காய் அது எதையுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க நல்ல ஒரு தகப்பனை தாயை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இம்மட்டும் நீங்க நடத்தி வந்த தெய்வ ராஜா எந்த விதத்தில் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு இன்னும் பிள்ளைகளை கிருபையினால், வரங்களினால், தாளந்துகளினால் அப்பா வெளிப்பாட்டு வரங்கள், தீர்க்க தரிசன வரங்களை கொடுங்கப்பா. குணமாக்குற வரங்களை கொடுத்து ராஜா அநேகாயிரமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான கருவியாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி ராஜா. சரீரத்தில் நல்ல சுக பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. ஆயுசு நாட்களை பெருக பண்ணும்படியாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனிகளும் அப்படியாய் வாழ்ந்து சுகித்திருக்க சகல காரியத்தில் ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அதுபோல எங்களுடைய கிளை சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காய், உடைய குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை அப்பா என்ன நோக்கத்தோடு நீங்க தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த நோக்கம் அந்தந்த சபைகளில் நிறைவேற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வல்லமை, வரங்கள், கிருபைகள், தாளந்துகளை அதிகமாய் கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்கப்பா. சரீரத்தில் நல்ல சுக பலன், ஜீவன் அப்பா நீங்க கட்டளையிட முடியாது கூட செபிக்கிறோம். சரீர பிராரமான எல்லா ஆசீர்வாதத்துடைய தேவைகளாம் கர்த்தர் சந்தித்து அப்பா சாட்சியாய் நிற்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. நீங்க அப்படி செய்து உடைய நாமத்தை தலைமை சபையில் இருக்கிற ஊழியக்காரருக்கும், கிளை சபையில் இருக்கிற ஊழியக்கார குடும்பங்களையும் அப்பா தலைமை சபையில் இருக்கிற விசுவாச மக்களையும், கிளை சபையில் இருக்கிற விசுவாச மக்களையும் ஆவிக்குரிய காரியத்திலும் சரீர பிராரமான காரியத்திலும் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகு ஆசீர்வாதமாக இருக்க என் தேவன் உதவி செய்கிற மகா பெரிய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி, கன, மகிமை அனைத்தையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர்களை சாலை மூலமாய் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக நமத்தில் இருக்கிற எங்களுடைய மூத்த சகோதரியாக இருக்கிற நகோமி அவர்கள் முன்பதாக வந்து செபிப்பார்கள். சிறுவர் ஊழியத்திலிருந்து முதியோர் ஊழியம் வரைக்கும் அநேக ஊழியங்களை கர்த்தருக்கு மகிமையாக செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களை இந்த ஊழியர்களுக்கு ஆட்சேபிப்பாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த எங்கள் சர்வ வல்லவரே முக்கு ஸ்தோத்திர ராஜா, முக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த வேலையில் கூட எங்களோட சபை மூலமாக நடக்கிற ஜெப ஊழியத்திற்காக ஜெபிக்கிற ராஜா. தகப்பனே அதிகாலையில் நடக்கிற ஜெபத்துக்காக ஜெபிக்கிற ராஜா. தகப்பனே 10 to 1 நடக்கிற சிறப்பு ஜெபத்துக்காக ஜெபிக்கிற ராஜா. தகப்பனே ஆண்டவரே அப்பா முக்கு ஸ்தோத்திர ராஜா. அதுபோல் எங்களோட சபை மூலமாக நடக்கிற ஆண்டவரே சிறுவர் ஊழியத்திற்காக ஜெபிக்கிற ராஜா. சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியவும் நடத்தப்படுகிற சிறுவர் ஊழியத்திற்காக ஜெபிக்கிற ராஜா. தகப்பனே சுவிசேஷ ஊழியத்திற்காக ஜெபிக்கிற ராஜா. தகப்பனே ஆண்டவரே அதுபோல ஆண்டவரே புதன்கிழமை தோறும் நடக்கிற ஆண்டவரே பெண்கள் கூட்டத்திற்காக ஜெபிக்கிற ராஜா. அதற்கு ஆண்டவரே அற்புத அதிசயத்தை செய்து வர கிருபைக்காக நன்றி ராஜா. தகப்பனே வெள்ளிக்கிழமை நடக்கிற சகோதரமார் கூட்டத்திற்காக ஜெபிக்கிற ராஜா. அந்த ஊழியத்தை நீங்க அபரிதமாக ஆசீர்வதிங்க ராஜா. சனிக்கிழமை ஆண்டவரே எங்களோட சபையில நடக்கிற உபவாச கூட்டத்திற்காக ஜெபிக்கிற ராஜா. உபவாச கூட்டத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. தகப்பனே அது போல ஆண்டவரே சபைக்கு வெளியே நடத்தப்படுகிற ஆண்டவரே வீட்டு கூட்டங்களுக்காக ஜெபிக்கிற ராஜா. வீட்டு கூட்டத்தின் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே இன்னும் அநேகர் சந்திக்கப்பட்டு சபையில கூட்டி சேர்ப்பிக்கும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிற ராஜா. தகப்பனே அது போல ஆண்டவரே வீடு சந்திப்பு ஊழியத்திற்காக ஜெபிக்கிற ராஜா. தகப்பனே நீங்க நிறைவேற்ற
நிறைவேற்றின அதே ஊழியத்தை நாங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாக நிறைவேற்ற நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. எங்களுடைய சபை மூலம் நடக்கிற பிரேயர்சல் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே இந்த பிரேயர்சல் ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. தகப்பனே அது போல ஆண்டவரே ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துற கூட்டம் மிகுதி என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா வசனம் பிரசித்திப்படுத்துற ஊழியத்தை ஆண்டவரே நீங்க அபர்தமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே அது போல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆஸ்பத்திரி தோற ஆண்டவரே கடந்து சென்று வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா அந்த ஊழியத்தை நீங்க அபர்தமாக ஆசீர்வதிங்க ராஜா. கட்டப்பட்ட ஆண்டவரே விடுதலை இல்லாமல் இருக்கிற மக்கள் மத்தியில நடத்தப்படுகிற ஆண்டவரே விடுதலையின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆபீஸ் மூலமாக நடக்கிற அத்தனை ஊழியத்தை ஆண்டவரே என் தகப்பன் நீங்க பொறுப்பேற்ற ஆண்டவரே அப்பா அந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறோம் ராஜா. என் தகப்பன் ஆண்டவரே எங்களோட சபை மூலமாக நடத்தப்படுகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறோம். அப்பாவோட பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்து வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடினால எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறபடினால ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு பாடல் ஜெயந்தபுரத்தில் கர்த்தருடைய ஊழியம் செய்கிற பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள் ஒரு புதிய பாடல், பழைய பாடல் தான், தெரியுமான்னு தெரியல, பாடல் பாடுறேன். தெரிஞ்சவங்க என்னோட சேர்ந்து பாடுங்க, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தேனிலும் மதுரமே, அதற்கிணை இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தேனிலும் மதுரமே, அதற்கிணை இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, ஆகாரம் தரும் அதிமதுரம், உன் சரும வியாதிகளை தீர்க்கும் நல்லுதிரம். ஆகாரம் தரும் அதிமதுரம், உன் சரும வியாதிகளை தீர்க்கும் நல்லுதிரம். கலங்கிய உள்ளங்களை தேற்றும் கலங்கிய உள்ளங்களை தேற்றும் ஜீவகானானம் பரலோகம் கொண்டு நம்மை சேர்க்கும். தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. பாடுவோம். தேனிலும் மதுரமே, அதற்கிணை இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, காண கிடைக்காத தங்கம் அவர் வெண்மையும் சிவப்பும் மான தெய்வம். காண கிடைக்காத தங்கம் அவர் வெண்மையும் சிவப்பும் மான தேவன். காலை கண்டு மயங்காத தேவன், காலை கண்டு மயங்காத தேவன். இந்த தரணியில் இணையில்லா இயேசுவின் நாமம். தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தேனிலும் மதுரமே, அதற்கிணை
இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே தெளித்தேனிலும் மதுரமே, அதற்கிணை இல்லை உலகிலே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே தெளித்தேனிலும் மதுரமே, அதற்கிணை இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே. கடை சரணம் பாடுவோம். காண கிடைக்காத தங்கம், காண கிடைக்காத தங்கம், அவர் வெண்மையும் சிவப்பும் மான தேவன். காண கிடைக்காத தங்கம், அவர் வெண்மையும் சிவப்பும் கலை கங்க மயங்காத தேவன். கலை தங்க மயங்காத தேவன், இந்த தரணியில் இணையில்லா இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே தெளித்தேனிலும் மதுரமே, அதற்கிணை இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்து. அருமையான பாடல். அல்லேலூயா. இத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது பாட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், எல்லா விதமான சில பிரதிஷ்டைகளையும் நம்ம இந்த வருஷத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும்னு சொல்லி நிறுத்தி வச்சுக்கிறோம். அதன் நடுவிலும் சாலேமின் கவிஞர் என்னுடைய நூல், அதாவது நான் எழுதுகிற புஸ்தகத்தை, அதனுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால் இளவயதின் நாயகன் இயேசு. அல்லேலூயா. அடுத்த வாரம் உங்கள் எல்லாருக்கும் அந்த புக்கு கொடுப்பாங்க. இப்போ அதனுடைய காப்பியை தெய்வ சமூகத்தில் வைத்து பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அதை டெடிகேட் பண்ண போகிறோம். அல்லேலூயா. அதனால் நிறைய புஸ்தகங்கள் நேற்று தீர்க்க தரிசனமாய் அருமையான பாசவர்கள் மூலமாய் கர்த்தர் பேசினார். இந்த சபையில் எப்படிப்பட்ட வரங்கள் கிருபை உள்ளவர்களெல்லாம் எழும்ப போகிறாங்க அப்படின்னு சொல்கிறத கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி ஆசிரியர் கொண்டு பேசினார். அல்லேலூயா. அதில் நிறைய பாடல் எழுதுகிற பாடல் ஆசிரியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறாராம். அதே போல் புஸ்தகம் எழுதுகிற அருமையான ஆசிரியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். கவிதை காவியம் எழுதுகிறவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார் சொல்லி மெர்சி குறித்து நான் சொல்லுவேன்னா, சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்துலேருந்தே எதையாவது ஒன்று சொல்லிட்டு அதை வச்சு ஒரு பாட்டு, அதை வச்சு ஒரு கவிதை, அது பள்ளிக்கூடத்தில் அதே மாதிரி டீச்சராக வேலை பார்க்குற காலத்தில் எல்லா இடத்துலையுமே கவிஞர் என்கிற ஒரு பாக்கியத்தை, பட்டத்தை, ஒரு தாளந்தை கர்த்தர் கொடுத்து பயன்படுத்தி வந்தார். அல்லேலூயா. இப்போ முழு நேர ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு கர்த்தருக்காக கர்த்தர் பயன்படுத்துகிறார். சந்தோஷம் இல்லையா? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் இளவயதின் நாயகன் இயேசு அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. அதை இன்றைக்கி தேவ சமூகத்தில் வைத்து டெடிகேட் பண்ண போகிறோம். அல்லேலூயா. அடுத்த வருஷம் இப்போ பிரிண்டிங்கில் இருக்குது. அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அந்த புஸ்தகம் கொடுக்கப்படும். நீங்கள் விரும்புகிறவர்களுக்கும் என்ன செய்யலாம்? வாங்கி கொடுக்கலாம். நம்ம எல்லோரும் உங்களுடைய வலது கரத்தை இந்த புஸ்தகத்துக்கு நேராக நீட்டிக்கொள்ளுங்க. கர்த்தர் இதை ஆசீர்வதிக்கட்டும். தேவ சமூகத்தில் நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். வானத்துக்கு பூமிக்கு சர்வ அதிகாரமுள்ள சர்வ வல்லமுள்ள தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான அன்பின் வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வெளியேறப்பட்ட ஆராதனையிலும் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகத்தை கர்த்தருக்கு மகிமையாக எழுதக்கூடிய கிருபையை உடைய மகளுக்கு கொடுத்தீர். கர்த்தருடைய நாமத்திலே ஆண்டவரே, இந்த எழுத்து ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறதுன்னு சொல்லி, எழுத்து உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியாய் இந்த புஸ்தகத்தை வாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய உயிர் வெற்றி உருவாகத்தக்கதாக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இதை பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். மாத்திரமல்லாதபடி இதை எழுதின அருமையான மகள்
இன்னும் ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் எழுதுவதற்கு என் தேவன் கிருபைகளை, வரங்களை, வல்லமைகளை, தாளந்துகளை என் தேவன் கூட்டி தரும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையாக தேவனே அநேக ஆயிரங்கள், லட்சங்கள், கோடி ஜனங்கள் வாசித்து உயிர்ப்பையும் உயிர்மீழ்ச்சி பெற கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். அருமையான மகள் இன்னும் அநேக ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் எழுதுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய ஆராதனை வழக்கத்தின்படி பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அருமையான சகோதரி யாகேல் முன்பதாக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். திருமண நாள் பட்டியலில் பிறந்த நாள் அருமையான சகோதரர் டி டேனியல் ஈபன் ரெகபத். பிரைஸ் தி லார்ட். ஈபன் ரெகபத். இந்த கவிஞர் மெர்சிக்கும் இன்றைக்கி பிறந்தநாள். இன்றைக்கி பிறந்தநாள் எழுதலை. இதில் அவங்க சபையின் சார்பில் அங்கே எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். இது 3 பேருக்காக நம்ம எல்லாரும் நம்மளுடைய வலது கரத்தை உயர்த்தி இவர்களுக்கு ஜெபிப்போம். ஜெபம் பண்ணுங்க. சோத்தரிக்கிற ராஜா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிற ராஜா. வானத்துக்கும் பூமிக்கு சர்வதிகாரம் படைத்த தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காய் கோடி கோடி சோத்திர ராஜா. இந்த நாளிலும் பிறந்த நாள் காண்கிற அருமையான பிள்ளைகளுக்காய் மை நன்றியோடு 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 மை துதிக்கிற ராஜா. இந்த நாளில் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை உடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ராஜா. கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிற ராஜா. இவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் தகப்பனே உண்டாகும்படியாய் செபிக்கிற ராஜா. வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளை உடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் உண்டாகி வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூற என் தெய்வம் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர்களை கொடா கொடியாய் பெருக பண்ணி ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக ஒரு சிறப்பு பாடல். அவங்களே வருஷம் நம்ம மத்தியில் வந்து சிறப்பு பாடல் பாடுறாங்க. அவங்க ஷர்லி, அதாவது விஜய் ஷர்லி குடும்பம். கர்த்தருக்கு மகிமையாக தேவ சமூகத்தில் இந்த சிறப்பு பாடலை கேட்க போகிறோம். அது பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்வாராக. Every day
நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி, 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 இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி. அன்றென்றை காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே. அன்றென்றை காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு வார்த்தையே போதும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி, 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 இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 கரு போல சுமந்தீரே. நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையை வேறென்ன சொல்ல. நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையை வேறென்றும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி, 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 இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 கரு போல சுமந்தீரே. நன்றி. Praise the Lord. உங்களுக்கு நன்றி. கர்த்தர் அதிபதியை ஆசீர்வதிப்பார். இப்படி கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். முதலாவது தேவாதி தேவனுக்கு இந்த நாட்களில் நன்றி சொல்லுகிறோம். நல்ல நல்ல பாடலை பாடுனீங்க. ஆண்டவருக்கு சொல்லாமலே நன்றி சொல்ல அருளை கர்த்தர் உங்களை பயன்படுத்திட்டார். அல்லேலூயா. எல்லாம் சத்தமாக அல்லேலூயா சொல்லுமே.
ஆமென்.